Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala sayyidina shafiyina habibina nabiyina maulana murshidina Muhammadin wa ala alihi sayyidina maulana Muhammad wa barik wa sallim alayhi wassalatu wassalamu alayka ya sayyidul abrar sallallahu alayhi wasallam. ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருமுறை வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோஹே காஃப் என்கின்ற மலையில் நான் ஒரு மலக்கை பார்த்தேன். அந்த மலக்கனுடைய தர்ஜா என்னன்னா, அவர் வானத்தில் இருக்கும் பொழுது அவர் தख्ते நஷீன் ஹோக்கர்த்தே, அதாவது அவங்க சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. அவருக்கு அந்த மலக்கை பணிவிட செய்வதற்காக அல்லாஹ் 70,000 மலக்குமார்களை நியமித்து வைத்திருந்தான். அதுக்கப்புறம் அவருடைய தர்ஜா இன்னும் என்னன்னா, அந்த மலக்கு விடுகின்ற ஒவ்வொரு மூச்சிற்கும் ஒவ்வொரு மலக்கை, ஒவ்வொரு ஃபரிஷ்தாவை, ஒவ்வொரு வானவரை அல்லாஹ் படைத்து கொண்டிருந்தான். பெரிய தர்ஜாவுடைய ஒரு மலக்கு கோஹே காஃபில் தன்னுடைய இறக்கைகளை இழந்து அழுது புலம்பிக் கொண்டு இருந்தார். அப்போது நான் ஏன் நீங்கள் அவரை பார்த்து கேட்டேன், உங்கள் தர்ஜா உயர்ந்த தர்ஜா, அங்கே வானத்தில் நீங்கள் இருந்தீங்களே, இப்போ ஏன் கோஹே காஃப் இங்கே இந்த இடத்துல ஏன் கிடக்குறீங்க, ஏன் அழுவுறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அந்த மலக்கு என்ன சொன்னாங்கன்னா, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்னுடைய தகத்திலேயே, என்னுடைய சிம்மாசனத்திலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நான் எழுந்திருத்து கூட நிற்கவில்லை. அதனால் எனக்கு இந்த தண்டனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த மலக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஓ ஜிப்ரீலே, எனக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்துல சிஃபாரிஷ் பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு என்னிடத்துல சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அமீன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, நான் அல்லாஹ் இடத்துல போய் அழுது மன்றாடி கேட்டேன். அந்த மலக்கு மன்னிச்சிரு யா ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூதை ஓத சொல்லுங்கள், நான் அந்த மலக்கின் தவறை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னால், நான் கேட்டுட்டு அந்த மலக்கிடம் சொன்னேன். அதே போல் அவர் அந்த மலக்கு தரூதை ஷரீஃப் ஓதுனாங்க. அவர்களுக்கு திருப்பி அந்த அல்லாஹ் அவங்களுக்கு அந்த மலக்கை மன்னித்து திருப்பி புது இறக்கைகளை கொடுத்தான். மீண்டும் அந்த உயர்ந்த வானத்தில் உயர்ந்த தர்ஜாவை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் தரூதையும் சலவாத்தையும் சலாமையும் ஓதக்கூடிய, சலாமை சொல்லக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்துள் புரிவானாக. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை, பாசத்தை, நேசத்தை எல்லாம் அல்லாஹ் எங்கள் கல்பில் நிரப்புவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு